19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு உமனோட டாப்பிள்கஞ்சர் கதையை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பிரெஞ்சு உமனோட ஸ்டோரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ இன்னும் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நான் சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாப்பிள்கஞ்சர் அப்படின்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜெர்மன் மொழியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த டாப்பிள்கஞ்சர். ஜெர்மன் வார்த்தையான இந்த டாப்பிள்கஞ்சரை ஆங்கிலத்துல டபுள் வாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயிரோட இருக்கிற ஒரு நபரோட பேய் உருவத்தை தான் டாப்பிள்கஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபருக்கு சொந்தமான அந்த பேய் உருவத்தை ஈவில் ட்வின் அப்படின்னும், இப்ப இந்த நவீன காலத்துல ட்வின் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல சொல்ல போனா ஒரு நபரோட அசல் தோற்றத்தை கொண்ட பேய் உருவங்கிறது துரதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு தீய இரட்டையரா பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு டாப்பிள்கஞ்சரால அவதிப்பட்ட ஒரு பெண்ணோட கதை தான் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எமிலி சேஜி அப்படின்னு அழைக்கப்பட்ட 32 வயதான ஒரு பிரெஞ்சு பெண்மணியோட கதை. 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில, அதாவது சரியா 1800களோட முற்பகுதியில இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்னான லாட்வியால அன்னைக்கு இருந்த ஒரு எலைட் போர்டிங் ஸ்கூலான பென்சனெட் வான் நியூ வெல்கே அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல 32 வயதான எமிலி சேஜி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிரெஞ்சு பெண்மணி டீச்சரா வந்து ஜாயின் பண்றாங்க. எமிலி ரொம்ப ஸ்மார்ட்டாவும் அட்ராக்டிவாவும் இருந்ததால அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலையும் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸாலையும் ரொம்ப அதிகமா பாராட்டப்பட்ட. ஆனா இங்க ஒரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, எமிலி ரொம்ப புத்திசாலியா அட்ராக்டிவா இருந்தும் கூட ஒரு ஸ்கூல்ல கூட அவங்களால நிரந்தரமா வேலை செய்ய முடியலங்கிறதும், இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த பென்சனெட் வான் நியூ வெல்கே ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த 16 வருஷத்துல 18 ஸ்கூல் மாறி இருக்காங்கிறதும், 19வது ஸ்கூலா தான் இந்த பென்சனெட் வான் நியூ வெல்கேவுக்கு எமிலி வந்திருக்காங்கிறதும் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அங்க ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கும் ஒரு புரியாத புதிரா இருந்தது. ஆனா நாள் போக போக எமிலியால எதனால ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியலங்கிற அந்த ரகசியம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கசிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் எமிலி 17 சின்ன பொண்ணுங்க இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த பிளாக் போர்ட்ல எமிலி எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாம எமிலி மாதிரியே ஒரு உருவம் அவங்க பக்கத்துல வந்து நின்றுருக்கு. அப்படி எமிலியோட பக்கத்துல வந்து நின்ன எமிலியோட இன்னொரு உருவம் எமிலி மாதிரியே இமிடேட் பண்ணி எமிலியை கிண்டல் பண்ணி இருக்கு. இந்த காட்சியை அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த 17 சின்ன பொண்ணுங்களும் பார்த்திருக்காங்க. ஆனா எமிலியால அந்த உருவத்தை பார்க்க முடியல. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல எமிலியோட டாப்பிள்கஞ்சர் எமிலி சாப்பிடும் போது அவங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியே எமிலியை இமிடேட் பண்றது, எமிலி ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்க பண்றதே திருப்பி பண்றது, அடுத்து எமிலி பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அதே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு எமிலியோட டாப்பிள்கஞ்சர் அடிக்கடி அந்த ஸ்கூல்ல தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸால எமிலியோட டாப்பிள்கஞ்சரை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆனா எமிலியால தன்னோட சொந்த பேய் உருவத்தை பார்க்க முடியல. ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ண எமிலி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சடனா அந்த பொண்ணு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது 2 எமிலி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்தை விட்டே தெரிச்சு ஓடி இருக்கு. ஆனா எமிலியால அவங்களோட டாப்பிள்கஞ்சரை பார்க்க முடியாதுங்கிறதால திடீர்னு ஏன் அந்த சின்ன பொண்ணு பயந்து போய் ஓடுனான்னு புரியாம குழம்பி போய் நின்றுருக்காங்க. அடுத்து நான் சொல்ல போற காட்சி தான் இந்த கதையோட ஹைலைட்டான காட்சி அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, ஒரு நாள் 42 சின்ன பொண்ணுங்க தையல் கிளாஸ்ல தையல் கத்துட்டு இருக்கும் போது வெளியில உள்ள கார்டன்ல எமிலி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத அந்த தையல் கிளாஸ்ல இருந்த சின்ன பொண்ணுங்கள சில பேர் ஜன்னல் வழியா பாத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கிளாஸோட சூப்பர்வைசர் வெளியில போனதும் எமிலி கிளாஸ் ரூம்குள்ள வந்து அவங்களோட சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஜன்னல் வழியா வெளியில பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர ஷாக். ஏன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில பார்க்கும்போது எமிலி இன்னமுமே கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அங்க பார்த்துட்டு அப்படியே திரும்பி கிளாஸ் ரூம்குள்ள பார்க்கும்போது எமிலி அவங்களோட சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. இத பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்தாலும் சில பேர் துணிச்சலோட முன்னாடி உட்கார்ந்திருக்கிற எமிலி கிட்ட போய் அவங்கள தொட முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி தொட முயற்சி பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்டோட கைவிரல் எமிலியோட உடம்புக்குள்ள போயிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நூலாம்படையை தொடுற மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்திருந்த அந்த எமிலியோட உருவமும் திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் உண்மையான எமிலி கிளாஸ் ரூம்குள்ள வந்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எமிலி அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. இதுக்கப்புறமா எமிலியை பத்தின இந்த அமானுஷ்ய விஷயம் ஸ்கூலுக்கு வெளியிலையும் கசிய ஆரம்பிச்சு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனியும் தொடர்ந்து எமிலி இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா நாங்க எங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பிரச்சனையால தான் எமிலி கடந்த 16 வருஷத்துல 18 ஸ்கூல் மாறி 19வது இந்த பென்சனெட் வான் நியூ வெல்கே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஸ்கூல்லையும் அதே டாப்பிள்கஞ்சர் பிரச்சனையால எமிலியோட வேலை பறிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு மேல ஆனாலும் டாப்பிள்கஞ்சர்ங்கிற டாபிக்
பத்தி பேசும்போது பல பேரால பேசப்படுற ஒரு முக்கியமான கதையா எமிலி சேஜியோட கதை இன்னைக்கும் இருக்கு. 1860 வெளியிடப்பட்ட ஃபுட் ஃபால்ஸ் ஆன் தி பவுண்டரி ஆஃப் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் மூலமா தான் எமிலி சேஜியோட கதை வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டவரோட பேரு ராபர்ட் டேல் ஓவன். ஓவனுக்கு இந்த கதையை சொன்னது யாருன்னா 1800களோட முற்பகுதியில எமிலி சேஜி டீச்சரா ஒர்க் பண்ண வின்சென்ட் வான் நியூவெல்கேங்கிற அதே ஸ்கூல்ல இருந்த பரோன் வான் குல்டன்ஸ்டூப் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் அந்த ஸ்கூல்ல படிச்சவரா இல்ல ஒர்க் பண்ணவரான்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணவரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பரோன் வான் குல்டன்ஸ்டூப்ங்கிற நபர் தான் இப்படி ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்தது, அதை நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட மகளான ஜூலி வான் குல்டன்ஸ்டூப் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஜூலி தான் 1845 ஓவன் கிட்ட எமிலி சேஜியை பத்தின கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கதையை கேட்ட ஆர்வமான ஓவன் 1860 அவர் வெளியிட்ட புத்தகத்துல எமிலி சேஜியோட கதையும் சேர்த்து எழுதி வெளியிட்டு இருக்காரு. அதுல எமிலியோட டாப்பல் கெஞ்சரை பத்தி ஓவன் குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எமிலியோட டாப்பல் கெஞ்சர் வெளியில தோன்றும் போது எமிலி கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு, அவங்களோட டாப்பல் கெஞ்சர் மறையும் போது எமிலி பழைய நிலைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதனோட டாப்பல் கெஞ்சர் அப்படிங்கிறது அந்த மனித உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவோட ஒரு பகுதி தாங்கிறத ஓவன் சொல்லியிருக்காரு. ஆனா எமிலி சேஜியோட கதையில அவங்க அந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் எமிலிக்கு என்னாச்சு, கடைசி காலத்துல அவங்க எப்படி இறந்து போனாங்கிற விஷயத்த ஓவன் அவரோட புத்தகத்துல குறிப்பிடல. ஆனா இந்த கதையை ஆய்வு செஞ்ச பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓவன் கிட்ட இந்த கதை வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அப்பா, அவரோட பொண்ணு, அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்ட ஓவன் அப்படின்னு மொத்தம் 3 பேர்கிட்ட இந்த கதை பாஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எமிலி சேஜி ஒர்க் பண்ண ஸ்கூல், அவங்க தங்கியிருந்த இடம், அப்புறம் இந்த கதையில வர்ற சில பெயர்கள், இது எல்லாமே கொஞ்சம் முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையோட உண்மைத்தன்மையை சந்தேகிக்கிறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் உண்மையாவே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டாப்பல் கெஞ்சர் மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.